ஹலோ வணக்கம், நான் உங்கள் மதன். போன வீடியோவில் திருப்பரப்பு ஃபால்ஸை பற்றி முழுமையாக பார்த்தோம். இந்த வீடியோவில் கன்னியாகுமரி போய் பார்த்த இடங்களை பற்றியும் அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் நாங்கள் பார்த்து ரசித்த இடங்களை பற்றிய அனுபவங்களை பற்றியும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோ திருப்பரப்பு ஃபால்ஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவும் போய் பார்த்து ரசிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி பீச் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கன்னியாகுமரி வந்துட்டு ரூமும் போட்டு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். மார்னிங் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்த இந்த ரெசிடென்சிலேயே அழகாக சன்ரைஸை பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பீச் வியூ கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அந்த வியூ இந்த சைடு பார்த்தா நல்லா பக்காவாக தெரியும், பாருங்கள். பீச்சுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது காந்தி மண்டபம் தாங்க. இந்த காந்தி மண்டபம் பார்த்தீங்கன்னா காந்தியுடைய அஸ்தி கடைசியாக இந்த இடத்துல தான் வச்சு அதுக்கப்புறமா கடலில் கரைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த காந்தி மண்டபம் இவ்வளோ பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. இங்கே நைட் டைம் க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால நாங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியல. மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பீச்சில் பார்த்தீங்கன்னா இரவு 10 மணி வரைக்குமே கடைகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த டைமில் பீச்சில் சுற்றி பார்க்க வராங்க. அப்படின்றதுனால ஷாப்பிங்லாம் 10-10:30 மணிக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த சன்ரைஸ் பார்க்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட் நின்று அந்த விவேகானந்தர் பாறையையும் அதே சமயத்தில் திருவள்ளுவர் சிலையும் பார்க்கலான்னு வந்தோம். நைட் டைம்ன்றதுனால லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் சரியாக பார்க்க முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலும் மார்னிங் தான் பார்க்க முடியும். அப்படின்றதுனால நாங்கள் கோயிலுக்கும் போகலை. கொஞ்ச நேரம் பீச்சை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் நாங்கள் சன்ரைஸ் பார்க்கணுன்றதுக்காக பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இந்த கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த கன்னியாகுமரி அம்மன் கோவில். காலையில் 6 மணிக்கு நட திறக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால முதல்ல சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சன்ரைஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எப்பவுமே இந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாருமே சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வருவாங்க. அதுக்கு முன்னாடி போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சன்ரைஸ் போய் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால எல்லாருமே இந்த கோயிலை நோக்கி தான் படையெடுத்து கிளம்புறாங்க. கோயிலுடைய நுழைவாயில் பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக தான் திறந்து வச்சுருக்கிறாங்க. கிழக்கு பக்கம் எப்பவுமே அது மூடி தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன காரணமும் சொல்கிறாங்க. புராண கதையும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆண்கள் அனைவருமே மேலாடையை கழட்டெடுத்து தான் அந்த கோயிலுக்குள்ளே போகணுங்க. நாங்கள் கோயிலில் போய் உள்ள சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சன்ரைஸ் பார்க்கறதுக்கு வெளியே வந்துட்டோம். இந்த இடத்துல டூரிஸ்ட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்தே வெயிட் பண்ணுறாங்களாம். அதனால் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சு எல்லாமே உக்காந்துட்டாங்க. பக்கத்தில் நின்று கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஜனங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் அந்த விவேகானந்த பாறையில் லைட்டு போட்டுடுறாங்க. சூரிய உதயம் 6 மணிக்கு தான் அப்படின்றதுனால அந்த இருட்டான நேரத்தில் அந்த லைட்டிங்கில் அந்த பிரிட்ஜு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அந்த பிரிட்ஜுக்கு தனியாக கலர் கலராக லைட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்களும் அவங்க கூடவே நின்று அந்த பிரிட்ஜை அழகாக எங்கள் மொபைலில் க்ளோஸ் அப் பண்ணி எடுத்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க.
ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உண்மையுமே அந்த லைட்டிங் பட்டு அந்த கடல் தண்ணியில் அந்த கலராக அது ஜொலிக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்தது. ஆக்சுவலி இந்த காட்சியை தான் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் எப்படியும் சன்ரைஸ் ஆன பிறகு லைட் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி லைட்டிங்கை போட்டு நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி நாங்கள் நைட்டு வந்தது ரொம்ப லேட்டுன்றதுனால லைட்டிங்லாம் ஆஃப் ஆகி தான் இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அம்மன் கோவிலுடைய கிழக்கு கோபுர நுழைவாயில் இது. இந்த நுழைவாயில் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து கதவு சாத்தி தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அம்மனுடைய மூக்குத்தியுடைய ஜொலிப்பு கலங்கரை விளக்கத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் மாதிரி தெரிகிறதுனால நிறைய கப்பல்கள் வந்து இது கலங்கரை விளக்கத்துடைய வெளிச்சம் நினச்சிக்கிட்டு இந்த வழியாக வந்து கரையில் ஒதுங்கிறதுக்கு வராங்க. அப்போது இந்த பகுதி முழுவதுமே வந்து பாறைகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்கிறதுனால வந்து அந்த கப்பல்கள் வந்து இந்த பாறையில் மோதி கவிழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதனால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த கிழக்கு கோபுர வாசல் கதவை வந்து மூடி வச்சாங்களாம். அதை இன்றைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வானம் நல்லா வெளுக்க ஆரம்பிச்சிடுச்சு. மணி இப்போது 6:15 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் சூரியன் உதயமாயிடும். அதை நம்ம பார்த்து ரசிப்போம். கன்னியாகுமரியில் தான் கடல்லிருந்து சூரியன் உதயமாகிற அந்த காட்சியை பார்க்க முடியும். அதனால தான் இவ்வளோ ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் வந்து நேரம் மேகமூட்டமாகவே இருந்தது. அதனால் வந்து எங்களுக்கு கடல்லேருந்து தோன்றுறது தெரியல. வானத்துலேருந்து தான் நாங்கள் அந்த சூரியனை உதயத்தை பார்த்தோம். இருந்தாலும் கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பார்க்குறதுன்றது ஸ்பெஷல் தானுங்க. அதுலேயும் இந்த திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறைக்கு பின்னாடி இருந்து சூரியன் உதயமாகிறது ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால வந்து ஸ்கூல்லாம் லீவு போகுது. ஆனால் இருந்தாலும் பசங்க நிறைய ஸ்கூல்ஸ் பசங்க வந்து காலையிலேயே சன்ரைஸ் பார்க்கறதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகான வியூ பாயிண்ட்டுங்க இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த சன்ரைஸ் பாயிண்ட்டு. நாங்களும் இந்த வியூ பாயிண்ட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். பசங்களெல்லாம் ரெடி பண்ணி கூப்பிட்டு வரவே மணி 9 ஆகிடுச்சிங்க. எங்களுடைய பிளான் என்னென்னா காலையிலேயே சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அந்த போட்டிங்கில் போய் நின்றுடலாம் அப்படின்னு நாங்கள் ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பசங்க எல்லாமே தூங்கிட்டு இருந்ததுனால அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை. அதனால் வந்து ரிலாக்ஸாகவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து 9 o'clock மேலே நாங்கள் கிளம்பி போனோம். ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியுங்க, இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் வந்து கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியும். அதுலேயும் வேறு 8 மணிக்கெல்லாம் அந்த போட் ஹவுஸில் வந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போதே 9:30 ஆகிடுச்சு. அதனால் வந்து நிச்சயமாக கூட்டம் இருக்குன்றது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த போட் ஹவுஸ் க்யூவில் நிற்கலான்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த போட் ஹவுஸ் க்யூ பார்த்தீங்கன்னா அப்பா தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே நிற்பாங்க போகிறதுங்க. அந்த க்யூ வந்து எங்கேயோ போகுதுங்க. அந்த உள்ள டிக்கெட் கொடுக்கக்கூடிய கவுண்டர்லேருந்து பார்த்தீங்கனாலே இந்த வெளியே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே நிற்பாங்க போது. வேறு வழி இல்லை, நாங்கள் இந்த க்யூவில் நின்று தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்றதுனால வந்து நாங்களும் க்யூ நிற்க ஆரம்பிச்சிட்டோம். க்யூ இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து அந்த டிக்கெட் கவுண்டர்கிட்ட போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. இந்த க்யூவை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் போடலைங்க. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த க்யூவில் வந்து 2 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 2 பேரோட ஒரு 4 பேர் அவங்க தெரிஞ்சவங்களை வந்து உள்ளே அழைச்சிக்கிறாங்க. முக்கியமாக நார்த்துலேருந்து வரக்கூடிய ஆளுங்க இந்த வேலைகளை நிறைய பேர் பண்ணுறாங்க. பார்த்துட்டு நம்ம கேட்டாலும் அவங்க வந்து பாஷை புரியாத மாதிரி சைலண்ட்டாக நின்றுடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால ஹாலிடே. நாங்கள் நேற்றே வரோம் பிளான் பண்ணோம். நேற்று வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த சைடும் இவ்வளோ க்யூவு, அதே இந்த சைடு க்யூவு பாருங்கள். இந்த போட்டில் போகிறதுக்கு 2 விதமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 300 rupees டிக்கெட் ஒன்று, இன்னொன்று 75 rupees டிக்கெட் ஒன்று. நாங்கள் 75 rupees டிக்கெட்டில் தான் நின்னோம். அதனால தான் ஏகப்பட்ட க்யூங்க. ஆனால் 300 rupees க்யூ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தாங்க இருக்குது. ஒரு வழியாக அந்த குடோன்லேருந்து வெளியே வந்துட்டு நாங்கள் அந்த போட் போகிறதுக்காக கிட்ட வந்துட்டோங்க. இந்த போட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன க்யூ. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா லேடிஸ் எல்லாம் தனியாகவும் ஜென்ஸை தனியாகவும் நிற்க வச்சுட்டு தான் வந்து அவங்க ஏற்றுறாங்க.
அந்த போட்டு கிளம்புன உடனே அந்த கடலில் போகும்போது சூப்பரான என்ஜாய்மெண்ட்டுங்க. உண்மையுமே ஒரு பெரிய ஷிப்பில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் ஒரு 10 நிமிடம் தாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விவேகானந்த பாறையை போய் ரீச் பண்ணிடுது. ஒரே ஒரு போட்டு தாங்க இங்கேருந்து போகுது. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு போட்டு இங்கே வருதுங்க. ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா 120 150 பேசஞ்சர்ஸ் வந்து பயணம் செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா க்யூ வந்து மிகப்பெரிய லெவலில் பெருசாக நிற்கிதுங்க. நீங்கள் கன்னியாகுமரிக்கு ஃபேமிலியோடு வரதா இருந்தால் சாட்டர்டே சண்டேஸை தவிர்த்துட்டு மற்ற வீக் டேஸில் வாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். விவேகானந்தர் மண்டபம் வந்து சேர்ந்துட்டோங்க. மண்டபம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எந்த அளவுக்கு அழகாக அதை கட்டியிருக்கிறாங்க, அதேமாதிரி அழகாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மண்டபத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. அதுதான் வந்து ஸ்ரீதேவி பாதம்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து கன்னியாகுமரி அம்மன் வந்து சிவனை நோக்கி ஒற்றை காலில் தவம் இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய பாதச்சுவடு தான் அந்த ஸ்ரீதேவி பாதம்ன்ட்டு அந்த மண்டபம் கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது, அதை அலோவ் பண்ணுறதில்ல. முதல்ல நாங்கள் விவேகானந்த மண்டபத்துக்கு உள்ளே போனோம். உள்ளே போகும்போது அங்கே விவேகானந்தருடைய வெண்கல சிலை வந்து ஒரு முழு உருவமாக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்து கடலுடைய அழகை பார்க்க ஆரம்பித்தோம். இன்னும் சுற்றிலும் 4 புறத்துலேயும் கடல் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கடல் அலைகள் வந்து அந்த பாறைகளை மோதும்போது அவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருக்குது. அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அதுலேயும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதமான காற்று, இத்தனைக்கும் நாங்கள் போய் சேரும் போது மணி 12 ஆகிடுச்சிங்க. வெயிலே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமான வந்து காற்று அடிக்குது. நல்ல ஒரு குளுமையாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து நம்ம திருவள்ளுவர் சிலை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பாலம், அந்த மிரர் பிரிட்ஜ் வந்து பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த கன்னியாகுமரியை நோக்கி படையெடுத்து வராங்க. நாங்களும் அந்த மிரர் பிரிட்ஜு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த கண்ணாடி பாலத்தின் மேலே காலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமே ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு கடலுக்கு மேலே கண்ணாடி பாலம் அமைச்சு அதில் நடந்து போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அது வந்து முதலாக இங்கே கன்னியாகுமரியில் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதே சமயத்தில் குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே அந்த அலைகள் வந்து கீழே இருக்கக்கூடிய பாறைகளில் மோதுது. அதை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறதுன்றது வந்து ரொம்ப ரம்மியமாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்தது. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பாலத்துடைய முழு வேலைப்பாடுகளும் முடியல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னு பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, இது மேலே நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முழுமையாக முடிஞ்ச பிறகு இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் சிலை பாருங்கள் என்ன அளவுக்கு பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த பீடம் மட்டும் 50 அடியும், அதுக்கு மேலே திருவள்ளுவர் வந்து 88 அடியிலும் நிற்கிறதா வந்து அதை ஸ்டாச்சு பண்ணியிருக்கிறாங்க. தமிழர்களுடைய முக்கியமான அடையாளங்களில் இந்த திருவள்ளுவர் சிலையும் ஒரு முக்கியமான அடையாளம்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமாக இந்த திருவள்ளுவர் சிலையை அமைச்சிருக்கிறாங்க. இந்த விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு வர்றதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக தான் இந்த பிரிட்ஜை வந்து அமைச்சாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்காகவும் அது வந்து இந்த திருவள்ளுவர் சிலையில் வந்து ஏறி பார்க்குறதுக்காகவுமே வந்து நிறைய கூட்டம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய ஸ்கூல்லேருந்து பசங்க இங்கே வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால வந்து பிள்ளைங்களை ஸ்கூல் வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு எஜுகேஷனல் டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க பொழுது. அதனால் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே வர்றதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மணி நேரம் ரிலாக்ஸாக எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தாங்க ஒரு ட்விஸ்டே இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் நீங்கள் போகணுன்னா இந்த மாதிரி போட்டிங்கில் இந்த மாதிரி க்யூவில் நின்று தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுது.
அடடா நம்ம இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நேரம் இருந்துட்டுமே மணி வர 1:30 ஆயிடுச்சு, நம்ம எப்போ போய் சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டு உடனே க்யூவுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த க்யூவில் நிற்கும் போதும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் வந்து அங்கங்கே கேப்பில் வந்து நுழையிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ கற்றுனாலும் அதை கண்டுக்கவே இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அங்கே ஆளுங்களும் சரியாக இல்லாதனால வந்து யாருமே அதை கேட்க முடியாமல் போயிடுது. ஒரு வழியாக 1 மணி நேரம் க்யூவில் நின்று போட்லேயும் ஏறிட்டாங்க. கரையை நோக்கி போட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு இங்கேருந்து வரும்போது அதே மாதிரி அங்கேருந்து ஒரு போட்டு கிளம்ப ஆரம்பிக்குதுங்க. இந்த அழகான திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் போய் பார்த்துட்டு வர்றதுக்காக இந்த போட்டிங்கில் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுன்றது ரொம்ப மனசோர்வல் எல்லாருக்குமே ஏற்படுத்துது. அதிலும் சனி ஞாயிறு கிழமைகளில் வந்து கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ் பசங்களையும் வந்து அந்த இடங்களை சுற்றி காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க. அதனால் தமிழக அரசாங்கம் வந்து அந்த மாதிரி நாட்களில் 2 போட்டுகளை விட்டு கொஞ்சம் மக்களுக்கு ஃப்ரீக்வன்சி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். பார்த்து ரசித்தவங்களுக்கு ஒரு மனசோர்வு இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஃபீலோடு வருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கன்னியாகுமரியில் அந்த விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலை மட்டும் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நேரம் இல்லாததுனால நாங்கள் வந்து ரிட்டன் டு பேக்குன்ற மாதிரி செங்கல்பட்டு நோக்கி வர ஆரம்பிச்சிட்டோம். அங்கே சரியாக பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் எடுக்கிறாங்க. அதனால் நாங்கள் 4 மணிக்கே வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எங்களுக்கு சீட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கிடச்சிது. எல்லோரும் நாங்கள் சேஃபாக வந்து வீடு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். தேங்க்யூ.